ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மூக்குத்தி அம்மன் பட ரிவ்யூ தான். ஸோ இது டைரக்ட் பண்ணது ஆர்ஜே பாலாஜியும் என்ஜே சரவணனும். இது ஒரு காமெடி ட்ராமா ஃபேண்டசி டைப். இது ரிலீஸ் ஆச்சு 14 நவம்பர், அதாவது இந்த தீபாவளிக்கு தான். ஸோ இந்த டியூரேஷன் 134 நிமிஷம். ஸோ இந்த படத்தில் காஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா, நயன்தாரா மூக்குத்தி அம்மனை நடிச்சிருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி ஏஞ்சல்ஸ் ராமசாமி நடிச்சிருப்பாங்க. ஊர்வசி ராமசாமியோட அம்மாவை நடிச்சிருப்பார். மௌலி ராமசாமியோட தாத்தாவை நடிச்சிருப்பாங்க. அஜய் கோஷ் பகவதி பாபா நடிச்சிருப்பார். அதை விட நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, ஓவரால் இது ஒரு அம்மன் படம். நிறைய ஒரு 20 வருஷம் கேப்புக்கு பிறகு வர ஒரு அம்மன் படம் பண்ணபடியாக எல்லாருக்கும் மத்தியில், ஸ்பெஷல் அம்மன் படம் ஃபேன்ஸுக்கு மத்தியில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. புதுப்படம் எப்படி இருக்கும், பழைய அம்மன் படம் மாதிரி இருக்குமா, புதுசாக ஆடியன்ஸை சாட்டிஸ் பண்ணுமா, ஸ்டோரி லைன் நல்லா இருக்குமா, நயன்தாரா புது அம்மனாக சூட் ஆவாங்களா, அப்படி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர் மத்தியில் போய் கொண்டு வந்துச்சு. பட் ஃபைனலாக மூவி வந்தோன்னா தெரிய வந்துச்சு, இந்த புதுப்படம் பழைய படம் மாதிரி இல்லை, எல்லா ஆடியன்ஸும் கவர்ற மாதிரி இருக்குது. இதில் ஸ்டோரி லைனை பார்த்தோம்னா, ஏஞ்சல்ஸ் ராமசாமி ஒரு ரிப்போர்ட்டர். அதோடு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ அவர் அவங்களோட தாத்தா, அம்மா, 3 தங்கச்சி மறையில் வாழ்கிறாரு. அவர் சின்ன இருக்கும்போதே அவங்களோட அப்பா வீட்டை விட்டு போயிட்டபடியே அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் இருக்குது. ஸோ அவர்கிட்ட செலவுலாம் எல்லாட்ட ஃபேமிலியும் ரன் ஆகுது. ஸோ அவங்களோட அம்மாவுக்கு, அதாவது ஏஞ்சல்ஸ் ராமசாமியோட அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது வெட்டிங்கான புதுசுலேருந்து அவன் ஃபேமிலியாக திருப்பதிக்கு போகணுன்ற ஆசை. பட் ஒவ்வொரு ஃபன்னான ரீசன்ஸால் அவங்களோட பிளான் கடைசி வரைக்கும் நடக்காமல் கேன்சல் ஆகிட்டே போயிடும். ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப மனமடைஞ்சிருப்பாங்க. ஏன்டா அவங்களோட ஃபேமிலி ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஸோ அவங்க பக்கத்து வீட்டு ஒரு ஆண்டி சொல்லுவாங்க, உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களோட வேண்டல் நிறைவேறும்ண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்களோட குலதெய்வமான மூக்குத்தி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு படுத்துடுறாங்க நைட். அதுக்கு பிறகு கடைசியாக தான் ஏஞ்சல்ஸ் ராமசாமி மூக்குத்தி அம்மன்கிட்ட ரொம்ப மனமுருகி கவலைப்பட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இந்த வேண்டுதல் ஏற்றுக்கிட்ட மூக்குத்தி அம்மன் நேரில் மீட் பண்ணுவாங்க ஏஞ்சல்ஸ் ராமசாமியை. பட் அவர் நம்ப மாட்டார். அதுக்கு பிறகு மூக்குத்தி அம்மன் நிறைய விஷயம் பவர்ஃபுல்லான செய்து காட்டின அப்புறம் தான் நாங்கள் நம்புவார். ஸோ அதுக்கு பிறகு அவங்களோட அம்மன் வேண்டுதல் ஆசை கேட்ட மாதிரி அந்த கோயிலை ரொம்ப பாப்புலர் ஆக்கணும். ஸோ அவர் அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்காரு. இதுக்கு இடையில் ஒரு ஃபேக் சாமி, பொய்யான சாமி பகவதி வாண்டு ஒரு ஆள் அந்த ஏரியாவை சரௌண்டிங் இருக்க எல்லா ஏரியாவையும் தன்ட்ட கண்ட்ரோலுக்கு வேற கொண்டு வர பார்க்குறாரு. ஸோ இந்த மிச்ச கதை அவர் எப்படி இந்த ஃபேக் சாமியை எப்படி ஆக்களுக்கு காட்டி கொடுத்து மூக்குத்தி அம்மன் தான் பெஸ்ட்டுன்னு நிரூபிக்கிறான்ட்டு தான் மிச்ச கதை. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல்ஸ், நயன்தாரா வர சீன்ஸில் அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், அவங்களோட அம்மா ஊர்வசியாக இருக்கட்டும், அவங்களோட தங்கச்சிகளாக இருக்கட்டும், அதை விட முக்கியமாக இந்த பகவதி பாபா நடிச்சிருக்க அஜய் கோஷ் எங்களோட ரியல் லைஃப்பில் இருக்கிற பொய்யான சாமியோட ரோலை அப்படியே ப்ளே பண்ணியிருப்பார். அவங்களோட பக்தர்கள்ட்ட கவர்ற மாதிரி இருக்கட்டும், இங்கால ஆக்ரோஷமான முகத்தை காட்டுறதாக இருக்கட்டும், அவர் பெர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. ஸோ அதோடு இந்த படம் புது அம்மன் படம் பக்தி காட்சியில் இருக்கட்டும், ஜோக்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு அம்மன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான். அதோடு நயன்தாரா அகெயின் தன்னோட யூனிக் கேரக்டர் தன்னால் எப்படி நடிக்கல மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோடு மக்கள் இந்த மரத்தில் ஒரு புது அம்மன் கேரக்டராக, ரொம்ப பிடிச்ச அம்மன் கேரக்டரை பதிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த பட டிஸ்கிரிப்ஷனில் எந்த படம் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதோடு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.